ஆண்டவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அந்த பஸ்கா விழாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் இந்த 38 ஆண்டுகளாக வியாதியாக இருக்கின்ற மனிதனை பார்த்து அவரை பற்றி தெரிந்து கொள்கிறார். அப்புறம் கேட்குறாரு, உனக்கு யாருமே இல்லையா தூக்கி ஓடி குளத்தில் இறக்கிறதுக்கு? யாருமே இல்லைங்கன்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சூழலை என்ன பண்ணியிருக்கணுங்க? நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு வரேன்றோம். உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செஞ்சுருக்கணும்? நான் தூங்கிட்டீங்களா? எப்ப ஏஞ்சல் வராரோ, தேவதூதர் வராரோ, முதல்ல கலக்கணும்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்? இவனை தபக்கட்டா தூக்கி தொப்புக்கட்டையாங்க போட்டிருக்கணும். வழக்கத்தை மாறி ஆண்டவர் முடியாததையும் முடிக்க செய்கின்ற கடவுளாக இருக்கு. இப்படிதான் போய் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நாம நினைப்போம். ஆண்டவர் வேற வழியில கூட ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தையும் வல்லமையும் அவர் செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார்.